வணக்கம். பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன். புலிப்பாணி பாடல்களுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்று செய்யுள் 112 111 6 கொடிகளும் லக்னாபதியும் போன இதில் பார்த்தோம். இப்போ 112 செய்யுள் சூரியனுக்கு மின் பின் இருக்கும் கிரகங்களை பற்றி நம்ம புலிப்பாணி பாடியிருக்கிறார். தான் என்ற இரவிக்கு முன்னே புந்தி தனித்திருக்க புனிதனடா தரித்திர தோஷம். தான் என்ற இரவிக்கு பின்னே புந்தி தரணிதனின் பேர் விளங்கும் தனமும் உள்ளோம். இந்த மாதிரி யாரும் பாடியிருக்க முடியாதுங்க. தான் என்ற இரவிக்கு பின்னே சேயும் தங்கிடவே புத்திரர்கள் மெத்த உண்டாம். தான் என்ற குருவோடு நீலன் மேவ தரணிதனில் செவினர முடவன் பாறை. தான் என்ற இரவிக்கு முன்னே புந்தி தன்னிகரற்ற சூரிய பகவானுக்கு முன் ராசியில் புந்தின புதன். தான் என்ற இரவிக்கு முன்னே புந்தி தனித்திருக்க புனிதடா தரித்திர தோஷம். இந்த 2 வரிக்கு தன்னிகரற்ற சூரியனுக்கு முன்னே, சூரியனா அதுக்கு முன்னே, பின்னுடைய அதுக்கு தனித்து புதன் இருந்தால் அவன் புனிதனாக இருப்பான். ஆனால் தரித்திரம் முடிச்சல். தான் என்ற இரவிக்கு பின்னே புந்தி தரணியில் பேர் விளங்கும் தனமும் உள்ளோன். அதே சமயம் சூரியனுக்கு, தரணி போற்றும் சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருந்தால் அவன் இந்த பூமியில் தரணி போற்றும் தனம் உள்ளவன். சூரியனுக்கு பின்னாடி புதன் இருந்தால் தரித்திரம். சூரியனுக்கு அடுத்து 2ஆம் இடத்தில், சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் தரித்திரம் புதன், சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் புதன் தான் தனபந்தன். நல்லதுன்றார். தான் என்ற இரவிக்கு பின்னே சேயும் தங்கிடவே புத்திரர்கள் மெத்த உண்டாம். தரணி போற்றும் சூரியனுக்கு பின், அதாவது சூரியனுக்கு பின் ராசியில் செவ்வாய், செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு புத்திரர்கள், ஆண் குழந்தைகள் அதிகம் இருக்கும். தான் என்ற குருவோடு நீலன் மேவ தரணிதன் செவிடா முடவன் பாரே. தன்னிகரற்ற குருவோடு நீலன் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் சேர்க்கப்பட்டு இருந்தால் அவன் இந்த பூமியில் செவிடனாகவும் முடவனாகவும் இருப்பான். நச்சு 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 4 வரியில தான் என்ற இரவிக்கு முன்னே புந்தி தனித்திருக்க புனிதனடா தரித்திர தோஷம். தன்னிகரற்ற சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் புந்தி என்று சொல்லக்கூடிய புதன் இருந்தால் அவன் புனிதனாக இருப்பான். ஆனால் தரித்திரம் முடிச்சவனாக இருப்பான். அதே சமயம் தான் என்ற இரவிக்கு பின்னே புந்தி தரணிதனில் பேர் விளங்கும் தனமும் உள்ளோன். அதே சமயம் தன்னிகரற்ற சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் புந்தி என்று சொல்லக்கூடிய புதன் இருந்தால் இந்த பூமியில் தரணி போற்றும் செல்வம் உள்ளவன், செல்வம் செல்வாக்கு உள்ளவன். அதே சமயம் தான் என்ற இரவிக்கு பின்னே சேயும் தங்கிடவே புத்திரர்கள் மெத்த உண்டாம். தன்னிகரற்ற சூரியனுக்கு பின்னாடி 12ஆம் இடத்தில் செவ்வாய், செவ்வாய் இருந்தால் அவனுக்கு புத்திரர்கள், ஆண் குழந்தைகள் அதிகம் இருக்கும். தான் என்ற குருவோடு நீலன் மேவ தரணிதனில் செவிடா முடவன் பாரே. தன்னிகரற்ற குருவோடு நீலன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சேர்க்கை பெற்று இருந்தால் தரணிதனில் செவிடா முடவன் பாரே. அவன் கண்டிப்பா செவிடனாவோ முடவனாவோ இருப்பான். இது எந்த லக்னத்திற்கு பொருந்து வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றால் புகழ்பெற்றவங்க நிறைய இருக்கிற, சனி குரு சேர்க்கை புகழ்பெற்றவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்ப சனி குரு சேர்ந்தால் இவர் வந்து செவிடன் முடவன்கிறாரு. இது யாருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இந்த 300 பாடம் முடிஞ்சுனே விளக்கம் கட்டம் போட்டு சொல்ல போறோம். இப்படி இருந்தால் இப்படிதான். இதில் எல்லாமே சூட்சமாக சொல்லியிருக்கார் புலிப்பாணி. அந்த சூட்சமத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 300 பாடல்கள் முடியும் வரை பொறுத்திருங்கள். நன்றி, வணக்கம்.